கடைகளில் வாங்குகிற நெய்யை விட வீட்டிலே நம்ம பால் வாங்கி காய்ச்சி அதில் வர்ற ஆடையெல்லாம் சேர்த்து வச்சு மிக்ஸி ஜாரில் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான வெண்ணெய் சேர்ந்துடும். இந்த வேலையெல்லாம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். வெண்ணெயும் உருக்கி நல்லா வாசமாக நெய்யும் எடுத்துடலாம். ஆனால் இது பயன்படுத்தின பாத்திரங்கள்லாம் கழுவுறது ரொம்பவே சிரமமான வேலையாக இருக்கும். மிக்ஸி ஜார்லாம் அந்த சின்ன சின்ன இடுக்குகளில் கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணியோட செலவும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் யூஸ் பண்ண பாத்திரங்களை கழுவுறதுக்கு போதுமான அளவு தண்ணி ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வெதுவெதுப்பான தண்ணியாக இருந்தாலே போதும். நம்ம பயன்படுத்தின பாத்திரங்களில் எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி எல்லா தண்ணியையும் விட்டுறலாம். விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு நல்லா அலசி எடுத்துட்டோன்னா அந்த மிக்ஸி ஜாரில் இடுக்குகளில் உள்ள அந்த வெண்ணெய் வளவளப்பு தன்மை எல்லாமே ஈஸியாக போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்பு இல்லைனா டிஷ்வாஷ் லிக்யூடு ஏதாவது வச்சு நம்ம கழுவுறப்ப ரொம்பவே பாத்திரம் பளிச்சுன்னு ஆயிரும். கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும். இது மாதிரியான கிச்சன் டிப்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே வீடியோஸில் கிச்சன் டிப்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.